டாக்டர் அர்ச்சுனா தமிழ் மக்களுக்கு வேண்டும். ஜான் ஊடகங்கள் பிரசுரிக்க மறுத்த கல்வெட்டில் கூட அச்சிட மறுக்கப்பட்ட தங்கையின் கதை. ஜூலை 12 என்னுடைய அண்ணன் பிரகாஷின் பிறந்த தினம். டாக்டர் அர்ச்சுனா போன்ற ஒருவர் அன்று தெள்ளிப்பளை வைத்தியசாலையிலோ ஜாழ் போதனா வைத்தியசாலையிலோ இருந்திருந்தால் இன்று நான் என் அண்ணனுக்கு தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொல்லி இருப்பேன். என்னை போல் பல நூற்றுக்கணக்கானவர்களும் டாக்டர் அர்ச்சுனா போன்ற மனிதநேயம் மிக்க மருத்துவர்கள் இல்லாததால் தங்கள் உறவுகளை இழந்து தவிக்கின்றனர். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் எம்எஸ். இன்றைக்கு சனிக்கிழமை காலமே 8:10. நான் இப்போவும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களோட டாக்டர்ஸ் மாதிரி, யாழ்ப்பாணத்தில் இருக்க டாக்டர்ஸ் மாதிரி இது ஒரு தனிப்பட்ட 2-3 டாக்டர்ஸ் மாதிரிக்கும் என்ன பிடிக்காமல் செய்கிற ஒரு விஷயம்ன்றதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உள்ளுக்குள்ள எல்லாம் கதைச்சிருப்பேன். நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன். நேற்று ஒரு ஆர்டியோடு வந்தது, ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு 15 வயசு பிள்ளை கால் ஃபுல்லாக சிதைஞ்சு மற்ற தேப்பனுக்கெல்லாம் தலையில் அடிபட்டு வந்தது. நான் நேற்று தனியாக இருந்தேன். அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினான் உங்களுக்கு. அதை விட இன்னொரு புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு மூக்கால ரத்தம் கொண்டு 5 வயசு புள்ளி உண்டு. அதையும் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நீங்கள் அந்த பேஷண்ட்லாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன். நான் போகிறதுக்கு ரெடி. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களில் பலருக்கு என்னை போல் கரடு முரடான வாழ்வுதான். எங்கள் இளமை காலங்கள் யுத்தத்திலும் அதன் பாதிப்பிலும் கடந்து போனது. எனது தாயும் தந்தையும் தங்கள் முதுமை வரை வாழ்ந்து இயற்கை எய்தினர். அது இயற்கை, தவிர்க்க முடியாதது. யுத்தம் காரணமாக வவுனியா நெடுக்குளம் முகாமில் தங்கியிருந்த போது 1997 செப்டம்பர் 20 நான், என் தங்கை மிதுலா, என் சிநேகிதி மூவரும் வெளியே சென்றிருந்த போது பெரும் விபத்து ஏற்பட்டது. குடிபோதையில் லொரியை ஓட்டி வந்த வின்சன் என்று அழைக்கப்பட்ட கந்தையா அகிலன் லொரியை எங்கள் மீது ஏற்றிவிட்டார். தங்கை மிதுலா அவளுடைய 13வது வயதில் அவ்விடத்திலேயே உயிரிழந்தாள். அவ்விபத்தில் எனக்கும் எங்களோடு வந்த இன்னும் ஒரு தோழிக்கும் தலை உட்பட பலத்த காயங்கள் ஏற்பட்டது. அப்போது அலறி அடித்துக்கொண்டு ஓடி வந்த என் அண்ணன் பிரகாஷ் என்னை தூக்கி மற்றவர்களுமாக 1 மணி நேரத்திற்குள் 6 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த வவுனியா வைத்தியசாலைக்கு விரைந்து கொண்டு சென்றனர். நான் சில நாட்களிலேயே சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினேன். என் தோழி 1.5 மாதங்கள் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பின் கொழும்பு கொண்டு சென்று மேலதிக சிகிச்சைகள் பெற்று குணமடைந்தாள். இப்போது நாங்கள் இருவருமே ஜெர்மனியில் வாழ்கின்றோம். மதுபோதையில் வாகனத்தை ஓட்டியவரும் ஜேர்மன் வந்தாலும் அவர் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்தும் குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை பிரிந்து குடித்தே மாண்டார். அவர் இறந்து சில நாட்களின் பின்னரேயே அவர் இறந்த விடயமும் தெரிய வந்தது. நிற்க இனி வருபவை நான் 2021 பிப்ரவரியில் எனது ஆதங்கத்தை, விமர்சனத்தை அண்ணனின் நினைவாக எழுதி ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்தேன். எனது குடும்பத்தில் எனக்கிருந்த சொந்தம், என்னை தூக்கி விளையாடி சீராட்டி பாராட்டிய எனது அண்ணன் பிரகாஷ் பனையால் வீழ்ந்தவனை மாடேறி மிதித்தது போல் அல்ல, டிப்பர் அடித்தவனை டாக்டர் ஏறி மிதித்த கதையானது எனது கதை. 2021 பிப்ரவரி 5 இந்த நாள் குடும்பத்தின் மற்றும் ஒரு மறக்க முடியாத பேரிடர் நிகழ்ந்த நாள். அன்றுதான் என்னுடைய ஆருயிர் சகோதரன் ராசரத்தினம் பிரகாஷ் டிப்பர் என்னும் வாகனத்தால் சுன்னாகம் சந்திக்கு அருகாமையில் விபத்தை சந்தித்த நாள். விபத்து எப்படி நடந்தது மற்றும் அதனுடன் தொடர்புடைய சம்பவங்கள் பற்றிய ஒரு மனிதர் படங்களுடன் பெரிதும் பரிச்சயமற்ற இணையதளத்தில் வெளியிட்ட செய்தி முகநூலூடாக பகிரப்பட்டு எங்களுக்கும் வந்து சேர்ந்தது. அந்த செய்தியும் இடம்பெற்றிருந்த படங்களும் எங்கள் மனங்களில் வாழ்நாள் முழுமைக்கும் ஆறாத ரணத்தை ஏற்படுத்திவிட்டது. எங்கள் உள்ளங்களில் பல்வேறு கேள்விகளையும் கொந்தளிப்புகளையும் உருவாக்கிவிட்டிருக்கின்றன. இந்த கல்வெட்டினூடாக ஒரு விழிப்புணர்ச்சி மற்றும் சமூக மாற்றத்தை நோக்கிய நகர்வை ஏற்படுத்த முற்படுகின்றேன். மற்றும் எமது உறவின் இழப்பிற்கு தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மற்றும் மறைமுகமாகவோ காரணமாக இருந்தவர்களின் மனச்சாட்சியை நோக்கியோ எங்கள் ஆதங்கம் மற்றும் கோபம் வெளிப்படுகிறது. முதலாவது, நாங்கள் விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்கின்ற வீடியோவை பார்த்துவிட்டுத்தான் கேட்கின்றேன். மோட்டார் வாகனம் செலுத்தும் பாதையிலே தனது வாகனத்தை செலுத்திய எங்கள் சகோதரனின் வண்டியை போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காது இடித்து தள்ளிவிட்டு வாகனத்தை நிறுத்தாது மேற்கொண்டு செலுத்தி சென்ற சாரதியின் மனநிலை மற்றும் போக்கு எவ்வாறு அச்சாரதி வாகனம் செலுத்தும் அனுமதியை பெற்றுக்கொண்டார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு விபத்து நடந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்லுதல் வளர்ச்சியடைந்த மேற்கு நாடுகளில் பெரும் குற்றவியல் குற்றமாக கருதப்படுவதோடு வாகன ஓட்டுநரின் சாரதி அனுமதி பத்திரம் கூட பறிமுதல் செய்யப்படும் மற்றும் சிறை தண்டனை உட்பட தண்டப்பணமும் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அசாதாரணமான சூழ்நிலைகளில் விபத்து, பேரிடர், இயற்கை அனர்த்தம் போன்ற நிலைமைகளில் உதவி புரியாது வேடிக்கை பார்ப்பதும், உரிய நேரத்திற்கு காயப்பட்டவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு போகாமல் ஒரு உயிர் இறப்பதற்கு மறைமுகமாக காரணமானவர்களை குற்றவாளிகளாக மேற்கு நாடுகளில் குற்றவியல் சட்டத்தின்படி தண்டனைக்கு உட்படுத்தும் சட்டங்கள் அமலில் உள்ளன.
வேடிக்கை பார்த்தவர்கள் மீது சமூக கடமையை செய்ய தவறிய குற்றத்திற்காக சட்டம் தன் கடமையை செய்யும். தன்னலம் சார்ந்து தமது தனிப்பட்ட நலன்களை முன்னிலைப்படுத்தி செயற்படும் சமூக கட்டமைப்பையும் கல்வி திட்டத்தையும் வடிவமைத்திருக்கிற மேற்கு நாடுகளில் தங்கள் குடிமக்கள் பொது வழியில் பெருந்தன்மையோடும் சமூக பொறுப்போடும் நடக்க வேண்டும் என்று சட்டம் மக்களை கட்டாயப்படுத்துகின்றது. ஆனால் நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிவில் யுத்தத்தின் அனைத்து கோரமுகங்களையும் கண்டு அனுபவித்துவிட்டு ஒரு விபத்து நிகழும் போது முதலுதவி கூட சரியாக செய்ய தெரியாமல் இருக்கின்றோம் என்றால் எப்படி என்று விளங்கவில்லை. காயப்பட்ட ஆளை நீளமாக படுக்க வைத்து மூளைக்கு இரத்தம் சீராக கிடைப்பதை உறுதி செய்யாமல் பிழையான முதலுதவி மற்றும் காலம் தாழ்த்தி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றமை என பல அசாதாரணமான நடவடிக்கைகளே என் அண்ணன் உயிரிழக்க காரணம். அது மட்டுமல்ல, என் அண்ணன் பிரகாஷ் 1990களில் நடைபெற்ற ஆணையிரவு தாக்குதலில் கையில் காயப்பட்டு சிறிது காலம் ஜாழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று சுகமடைந்தவர். அன்றைய யுத்த சூழலில் ஜாழ் வைத்தியசாலை காயப்பட்டவர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த காலகட்டம். ஆனாலும் மருத்துவர்கள் நவீன உபகரணங்களோ அத்தியாவசியமான உபகரணங்களோ கூட இல்லாத நிலையில் கடமையாற்றி உயிருக்காக போராடிய பலரை தங்கள் சேவை மனப்பான்மையால் போராடி அவர்களை மீள உயிர்ப்பித்துக் கொடுத்தனர். நன்றியை கூட பெற்றுக்கொள்ள அன்று மருத்துவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. ஆனால் இன்று யுத்தத்திற்கு பின்னர் வைத்தியம் பார்க்கும் தொழில் உயிர் காக்கும் பணி என்ற நிலைமையை தாண்டி பணம் பண்ணும் தொழிலாக மாறிவிட்டது. இதனை குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் கண்கூடாக பார்க்க முடிகிறது. சுன்னாகம் சந்தியில் விபத்து நடந்தது. மாலை 6 மணியளவில் அவருடைய கையில் இருந்து ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. சன நெருக்கம் இருந்த நேரம் பலரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இன்னும் சில இளைஞர்கள் அடித்துவிட்டு நிறுத்தாமல் சென்ற டிப்பரை களைத்துச் சென்று மருதனா மடத்தில் வைத்து பிடித்தனர். ஆனால் விபத்துக்குள்ளானவருக்கு ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்த போதும் யாரும் ஒரு கட்டு போட்டு குருதி பெருக்கை நிறுத்த முன்வரவில்லை. காயப்பட்டவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கவும் முன்வரவில்லை. மருத்துவ வண்டி வரும் வரை காத்திருந்தனர். ஆனால் அவர் விபத்துக்குள்ளானதை படமெடுத்து செய்தியை முகநூலில் பதிவேற்றி விட்டார்கள். மருத்துவ வண்டி வந்ததும் அண்ணாவை அருகில் இருந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அங்கும் எவ்வித சிகிச்சையும் வழங்கப்படவில்லை. சிகிச்சை அல்ல, இரத்தப்போக்கை கூட நிறுத்த முயற்சிக்கவில்லை. அங்கிருந்து அண்ணா ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கும் அதிகாலை வரை மருத்துவர்கள் பார்க்கவில்லை. இரத்தப்போக்கும் கட்டுப்படுத்தப்படவில்லை. பெரும்பாலும் மருத்துவர்கள் பெரும்பாலானவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று விடுவதால் ஜாழ் வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சத்திர சிகிச்சை பிரிவுகளில் அதற்கான மருத்துவர்கள் இருப்பதில்லை. தெல்லிப்பளை வைத்தியசாலையிலும் ஜாழ் வைத்தியசாலையிலும் ஏற்படுத்தப்பட்ட காலதாமதம், கையில் ஏற்பட்ட காயம் தொடர்ச்சியான குருதி இழப்பால் உயிரிழப்பிற்கு இட்டு சென்றது. தெல்லிப்பளை வைத்தியசாலையின் யாழ்ப்பாண வைத்தியசாலையின் இந்த அலட்சியத்தை அநியாயத்தை யாரிடம் முறையிடுவது? அரசாங்க பணத்தில் இலவசமாக மருத்துவம் படித்துவிட்டு வெளிநாடுகளில் பணம் உழைக்கப் போவது ஒரு பக்கம், தனியார் வைத்தியசாலைகளை நிறுவி அரச மருத்துவமனைகளை சீரழித்து வினைதனற்றதாக்கி தனியார் வைத்தியசாலைகளுக்கு மக்களை வலுக்கட்டாயமாக வரப்பண்ணி பணம் புடுங்கும் சுரண்டல் ஒரு பக்கம் என இன்று தமிழர் வாழ்விடங்களில் வைத்தியத்துறை ஊழலும் முறைகேடுகளும் நிறைந்ததாக மாறிவிட்டது. விதிவிலக்கான வைத்தியர்கள் இல்லாமல் இல்லை. இங்கே ஒட்டுமொத்தமாக யாரும் குற்றஞ்சாட்டப்படவில்லை. இலங்கையில் மக்களின் வரிப்பணத்தில் ஒரு மாணவர் இலவசமாக மருத்துவம் படிக்க 50 லட்சத்திற்கு மேல் செலவு செய்யப்படுகிறது. இந்த இலவச முதலீட்டை வழங்கிய மக்களின் முதுகில் இந்த வைத்தியர்களால் எப்படி குத்த முடிகின்றது? எப்படி கூச்சம் இல்லாமல் இந்த சலுகையை பெற்ற மனிதர்கள் தனியார் வைத்தியசாலையில் அதிக கட்டணத்தில் சிறந்த சேவையையும் அரசாங்க வைத்தியசாலையில் சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டு ஓய்வு காலத்து ஊதியத்தை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்துவிட்டு அக்கறையற்ற சேவையையும் புரிய முடிகிறது. அது அந்த மருத்துவம்ன்றது மாஃபியான்றது சும்மா ஒருத்தரும் சொல்லிடாது தானே. நான் ஒரு மருத்துவனா இருந்தாலும் 100% ஏற்றுக்கொள்றேன், 101% ஏற்றுக்கொள்றேன். ஆனா எல்லா டாக்டர்ஸும் அந்த பிள்ளையா வருது. சில பேர் லீகலா கூட உழைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு கார்டியோதொராசிக் சர்ஜன் வைன்னு சொல்லு, அவர் தன் ஆஃபீஸ் டியூட்டியில் ஆஃபீஸ் படிவா வேலையை செய்கிறார். தன் டியூட்டி இல்லாத டைமில் போய் ஃபுல்லாக சர்ஜரியை செய்கிறார். அவர் ஒரு நாளுமே காசு இல்லாத சனத்தை கொண்டே இங்கே போட்டில் பிரச்சனை. இப்போ கொழும்பு எடுத்து பார்ப்போம், லங்கா ஹாஸ்பிட்டல், இது நேஷனல் ஹாஸ்பிட்டல் இருக்கப்போ இப்போ காசு உள்ளவன் லங்கா ஹாஸ்பிட்டலையோ ஆஸ்திரேலியா போய் படுத்திருந்து அந்த வேலையை செய்வான். அதை விட வசதியாக வச்சிருக்கிறாங்க நேஷனல் ஹாஸ்பிட்டல். காசு இல்லாத சனம் அதில் போய் செய்யும். அங்கே மாஃபியான்றது அதில் நடக்குது தான், இல்லையாண்டு இல்லாத. பட் அது ஒரு அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு லிமிட் இல்லை. இங்கே 302 ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் இல்லாமல் இருக்குது. 3.5 லட்சமாக ஒரு அட்மிஷன் போட்டால். ஆனால் இங்கே நான் திறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைடாடா, எங்கே பிரச்சனை கூட அங்கே கிடையாது. மற்ற ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களும் பயப்பட வலிக்கின்றவங்க அங்கே வந்துருவானோ, நாசம் போடுவான், டிரான்ஸ்ஃபர் எடுத்து விட அங்கே வந்துருவானோன்னு சொல்லி முக்கியமாக சத்தியமூர்த்தி சார்
இப்படி விஷயம் நடந்து ஒரு பிள்ளைண்ட கை வெட்டுப்பட்டிருக்குது. எந்த பிள்ளைண்ட கையை வெட்டினா யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைண்ட கை வெட்டுப்பட்டிருக்கு. இந்த டாக்டர்ஸ், இந்த நர்ஸ், இந்த மைனர் ஸ்டாஃப், இந்த செக்யூரிட்டி கார்டில் இருந்து சர்ஜன் வரைக்கும் பேர் போட்டு மருந்து ஊழல்களில் சத்தியமூர்த்திக்கும் பங்குண்டு. அப்போ மருந்து மட்டுமாடா, வேற ஒன்றும் இல்லையா? யாழ்ப்பாண வைத்தியசாலை தொடர்பான குற்றச்சாட்டுகளை ஏன் உள்ளூர் தமிழ் பத்திரிகைகளோ அல்லது தேசிய பத்திரிகைகளோ சுட்டிக்காட்டுவது இல்லை? தமிழ் மக்களுக்கு சம உரிமை, தன்னாட்சி வாங்கி கொடுக்கு என்று கூவிக்கொண்டு அரசியலில் ஈடுபடும் தமிழ் அரசியல்வாதிகள் கண்களுக்கு ஏன் இவை எவையும் தெரியவில்லை? விபத்து நடக்க காரணமான சாரதி பிணையில் வழியே. உயிரை விட்டவர் குடும்பம் நியாயம் யாரிடம் கேட்பது என தெரியாது பதறி நிற்கிறது. எங்கள் சகோதரனுக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடாது. எங்கள் முயற்சி தொடரும். அதில் ஒரு சிறிய முயற்சியாக இந்த முதலுதவி கையேடு. தயவு செய்து கருத்தூன்றி படிப்பதோடு மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். இது முன்னர் குறிப்பிட்டது போல் 2021 பிப்ரவரியில் எழுதியது. இந்த கட்டுரையை ஜாலில் உள்ள முன்னணி ஊடகங்கள் அனைத்திற்கும் அனுப்பியிருந்தேன். எந்த ஒரு ஊடகமும் அதனை பிரசுரிக்கவில்லை. அதனால் என் அண்ணனின் 31ஆம் நாள் அந்தியட்டி நிகழ்வுக்காக அவருடைய கல்வெட்டில் பிரசுரிக்க வழங்கினேன். கல்வெட்டில் முதலுதவி குறிப்புகளுடன் இக்கட்டுரையையும் இணைத்திருந்தேன். அதற்காக 65,000 ரூபாய் கட்டணமும் செலுத்தப்பட்டது. ஆனால் ஜாழ் வைத்தியசாலையின் மருத்துவர்களின் செயற்பாடுகளை விமர்சிக்கும் இக்கட்டுரையை பதிப்பித்தால் தங்களுக்கு அழுத்தங்கள் வரும், சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் எனது கட்டுரையை கல்வெட்டிலும் பிரசுரிக்கவில்லை. இலங்கை அரசாங்கத்தை, இராணுவத்தை, போலீசாரை விமர்சிக்க முடிந்த என்னால் ஜாழ் மருத்துவர்களை விமர்சிக்க ஒரு ஊடகம் இருக்கவில்லை. ஜாழ் மருத்துவர்கள், தனியார் வைத்தியசாலைகள் ஒரு பெரும் மாஃபியா உலகமாகவே உள்ளனர். இவர்களின் அண்ணனை போன்ற பலருடைய அன்புக்குரிய உறவுகளை தினமும் சத்தமில்லாமல் படுகொலை செய்கின்றனர். அங்கு படுகொலை செய்யப்பட்டவர்களினது உடலை வைத்தும் போஸ்ட்மார்ட்டம் என்ற பெயரில் லாபம் சம்பாதிக்கின்றனர். ஜெஃப்னா கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் தமிழ் மக்களை நோயாளிகளாக்கி படுகொலை செய்யும் நோக்கோடு தான் இயங்குகிறதா? வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கேதீஸ்வரன் ஐயா, டாக்டர் அசேல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தது. அப்படி இருக்கத்தக்கனையா கிட்டத்தட்ட 20 நாளா வீட்டுக்கு போகாம நான் இருக்கிறேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல தான் சாப்பிட்றேன். தமிழ் இனத்துக்கு அப்படின்னு இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம்ஓ என்று சொல்லி 1-2 புல்லுருவிக்காரு. ஒரு அம்மா இங்க புள்ள பெறையிடாது, ஒரு ஆள் மண்டை உடஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது. இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வலிக்கிட்டா மருந்துகள் பழுதாகும், அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன். அந்த லிப்டுகள் வேலை செய்யல, அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன். பவர் சப்ளை என்ன எடுக்கல, அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு, அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன். அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு பலிக்கடாவாக்கினால் சொல்லலாம். சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளை ஒழுங்கா கொடுக்குறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போணம் மண்டையக்காண்டி தெளிவரையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செத்த ஒரு ஆளை அங்க அனுப்பி போஸ்ட் போட்ட மாட்டாங்க. அப்ப அங்காவே வச்சு ஐஸ் பட்டிங்க வச்சு 10-15 நாளைக்கு இழுத்து எடுக்கிறது. அப்ப சனம் என்ன செய்யும்? பிரியாவளின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல எல்லாம் உழைக்க காசுல எனக்கு தெரியல. நீங்கள் 60 வயசு ரிட்டையர் பண்ணவும் இல்லை. இந்த அமைப்பில் கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? டாக்டர் கேதீஸ்வரன், டாக்டர் மயூரன், டாக்டர் இந்திரகுமார், டாக்டர் கமலா ஆகியோர் மக்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு கருதி உடனடியாக இடைநிறுத்தப்பட்டு மருத்துவ குழுவால் அல்ல, ஓய்வு பெற்ற நன்மதிப்புடைய யாழ்ப்பாணம் சாராத சுயாதீன விசாரணை குழுவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். மேலும் ஜெஃப்னா கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் தங்களுடைய அமைப்பில் உள்ள கிரிமினல் டாக்டர்களை கண்டறிந்து அவர்களை மருத்துவ சேவையில் இருந்து முற்றாக இடைநிறுத்தாவிடில் இது அந்த அமைப்பையை ஒரு மருத்துவ மாஃபியா என்ற நிலைக்கு கொண்டு செல்லும். சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் டாக்டர் அர்ச்சுனா தட்டியது ஒரு சிறு பொறியே. இந்த பொறி இலங்கை முழுவதும் நடைபெறும் ஊழல்களை சுட்டரிக்கும் பெருநெருப்பாகும். மருத்துவர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், நீங்கள் யார் பக்கத்தில் நிற்கின்றீர்கள் என்பதை விரைவில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மக்களுடைய பக்கமா, மாஃபியாக்களின் பக்கமா? டாக்டர் அர்ச்சுனா தமிழ் மக்களுக்கு வேண்டும்.